தினம் ஒரு பரிகார ஸ்தலம். முருகப்பெருமான் சுயம்புவாக மலை மீது இருக்கும் ஆலயம் எது என்று தெரியுமா? வாழ்வில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. அந்த தீர்வை சொல்வதே இந்த நிகழ்ச்சியாகும். பலரும் பல காலமாக பலன் பெற்ற அரிய பரிகாரங்களையும் அது சார்ந்த ஆலயங்களையும் தினம் ஒரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் தினமும் கண்டு வருகிறோம். அதில் இன்று திருஷ்டி தோஷம் தீர தரிசிக்க வேண்டிய ஸ்தலத்தை பற்றி காண இருக்கின்றோம். இத்தலத்தின் சிறப்புகள். விசாக நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஆலயம். உச்சிப்பிள்ளையார் அருள் பாலிக்கும் ஆலயம். ஆம் நேயர்களே, இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் தென்காசி மாவட்டத்தில் பன்மொழி ஊரில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு திருமலை முத்துக்குமாரசாமி ஆலயம். முருகப்பெருமான் பெரும்பாலும் குன்றுகள் மேல்தான் குடிகொண்டிருப்பாரு. அதனாலதான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்றார்கள். அதுக்கு பின்னால் இருக்கும் வரலாறு என்ன தெரியுமா? முருகப்பெருமான் சூரனை போரில் சம்ஹாரம் செய்யறதுக்கு முன்னாடி அவரு குன்றுகள் மேல்தான் தங்கினாராம். அப்படி அவர் தங்கின குன்றுகள் எல்லாம் ஸ்தலங்களாக பிற்காலத்துல உருவாச்சாம். அது மட்டுமல்ல, சித்தர்களுக்கெல்லாம் தலைமை சித்தர் முருகப்பெருமான் தான். அதனாலதான் அவர் எப்பவும் மூலிகைகள் நிறைந்த மலை காடுகள்ல சித்தர்களோட சித்தராக இன்னமும் அருவுருவா இருக்கிறதா நம்பப்படுது. அப்படி முருகப்பெருமான் இன்னமும் சுயம்பாக இருக்கிற ஒரு கோவில்தான் திருமலை முருகன் கோவில். முன்னொரு சமயம் பூவன் பட்டருங்கிறவரு இங்க வந்து வாழ்ந்தாரு. அவரு வேல் மட்டும் வச்சு தினமும் முருகனுக்கு பூஜை பண்ணிட்டு வந்தாரு. அப்ப ஒரு நாள் அவரு கனவுல முருகப்பெருமான் வந்து கோட்டை திரட்டுங்கிற இடத்துல சுயம்பு சிலையாக இருக்கிறதா சொல்லி அதுக்குண்டான அடையாளத்தையும் கூறிவிட்டு மறைஞ்சிட்டாரு. அதனால பூவன் பட்டரும் அந்த இடத்தை தேடி போனாரு. அப்ப அங்க முருகப்பெருமான் சொன்ன மாதிரியே ஒரு இடத்துல எறும்புகள் வரிசையாக போயிட்டு இருந்துச்சாம். அதை பின்தொடர்ந்த பூவன் பட்டருக்கு ஒரே ஆச்சரியம். அங்க ஒரு அழகான முருகன் சிலை இருந்தது. உடனே அந்த சுயம்பு முருகரை எடுத்து மலை மேலேயே பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டாரு. அந்த முருகர் தான் திருமலை குமாரசாமி ஆகும். உச்சி பிள்ளையார்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் திருச்சி மலைக்கோட்டை தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இங்கேயும் ஒரு உச்சி பிள்ளையார் அருள் பாலிக்கிறாரு. எப்பேற்பட்ட காரிய தடங்கள் இருந்தாலும் இவர்கிட்ட வேண்டிக்கிட்டா அது உடனே விலகுமாம். இது மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தலம். அதனால இங்க வந்தாலே போதும், தீராத நோய்கள் எல்லாம் தீரும் என்கிறார்கள். இங்கிருக்கிற தூய்மையான காத்தும் இயற்கை எழில் சூழ்ந்த மலையும் இங்க வர்றவங்களோட உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியத்தை தருவதாக பக்தர்கள் கூறுகிறார்கள். இத்தலத்தில் சக்தி வாய்ந்த ஒரு காளி அருள் பாலிக்கிறாங்க. இந்த காளியை அமாவாசை நாளில் 8 எலுமிச்சை பழம் வைத்து வழிபட்டால் தீராத திருஷ்டி தோஷம் எல்லாம் உடனே நிவர்த்தியாகும் என்கிறார்கள். இந்த ஆலயம் விசாக நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஆலயம். அதனால் விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரத்தப்ப இங்கு வந்து முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்க, வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்கிறார்கள். இன்றைய பரிகார ஸ்தல முகவரி: அருள்மிகு திருமலை குமாரசுவாமி திருக்கோவில், பண்பொழி 627807, செங்கோட்டை வட்டம், தென்காசி மாவட்டம். அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய பரிகாரம். இது ஒரு அரிய பொக்கிஷம், அதனால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய பரிகாரத்தில் வாஸ்து தோஷம் வராமல் இருக்க என்ன பரிகாரம் என்று பார்க்கலாம். வீடு கிரக பிரவேசத்தின் போது கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், சுதர்சன ஹோமம், வாஸ்து சாந்தி ஹோமம், கோ பூஜை எல்லாம் முறையாக செய்தால் வீட்டு நபர்
அவர்களுக்கு நோய் எதுவும் வராதாம், வாஸ்து பாதிப்புகளும் ஏற்படாது என்கிறார்கள். நேயர்களே, மீண்டும் நாளை தினமொரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் மற்றுமொரு கோவிலை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம். தினம் ஒரு பரிகார ஸ்தலம்.